Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. எல்லாத்தையும் நோடியோட விட்டுடுது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்டட் வீரேந்திர சேவா கிடைச்சிருக்காரு. அத்தனோட கைகள்ல இருந்து எப்படி அவ்வளவு பவர் வருதுன்னு தெரியல. ஏன்னா அவர் அடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் 6 கிட்டத்தட்ட 62 மீட்டர்ஸ். 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவரோட ஏஜ் 14 தான். அவங்க ஃபேமிலி இத ஈஸியா அச்சீவ் பண்ணிடல. இவர் பீகார்ல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர். பாட்னால இருக்கிற கிரிக்கெட் அகாடமிக்கு 100 கிலோமீட்டர் தூரமா 2 டேஸ் ஒன்ஸ் அப்பவுமே கோச்சிங் வருவாராம். அப்ப எந்த ஒரு ட்ரீம் பாருங்க. காலைல 4 மணிக்கெல்லாம் அவங்க அம்மா சாப்பாடை ரெடி பண்ணி தம்பி கொடுக்குறாங்க. அவர் கிளம்புறாரு, வைபவ் சூரியவன்ஷி கிளம்புறாரு. அடுத்த நாள் ஃபுல் டே பிராக்டிஸ் எடுக்கிறாரு. பிராக்டிஸ் எடுத்துட்டு மறுபடியும் சாயந்தரம் 7 மணிக்குள்ளலாம் கிளம்பி ஊருக்கு போறாரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த ஃபேமிலிக்கு இருக்கணும்னு அதை பாருங்க. அப்ப என் பையனை நான் கிரிக்கெட்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணி இதை சாதிக்க முடியும் ஒரு கரியர் நினைச்சனால தான் இன்னைக்கு அந்த குழந்தைய பத்தி நம்ம எல்லாருமே பேசணும். இந்த குழந்தைக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நிலத்தையே வித்திருக்காரு அவங்க அப்பா. அந்த பையனும் டெடிகேஷன் காமிச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு யங்கஸ்ட் ஸ்கோர் IPL செஞ்சுரின்ற ரெக்கார்டு. யங்கஸ்ட் ஸ்கோர் IPL செஞ்சுரி. இதை யாரு இப்ப எப்ப பிரேக் பண்ணானே சொல்ல முடியாது. அந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் அப்ரிஷியேட்டிங். அந்த பையன் இன்னுமே காமா இருக்கான். இப்பதான் எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு அப்படின்றாரு கில்கிறிஸ்ட். அண்டர் 19 கிரிக்கெட்ல 12 வயசு பையனா இருந்துட்டு ஆஸ்திரேலியாக்கு எதிராக செஞ்சுரி போட்டிருக்கான். ஆஸ்திரேலியால அங்கதான் அவனை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி குழந்தைங்களுக்கு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களா வருவாங்க, அவங்க ஜாலியா இருக்கட்டும். அதெல்லாம் இல்ல, சின்ன வயசுல ட்ரீம். இன்னைக்கு வைரலா பேசக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்ஷி தான் சார். யாரா அந்த பையன்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. 35 பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு சார். உலக சாதனை பண்ணியிருக்காரு. இத பத்தி சொல்லுங்க சார். வைரலா பேசக்கூடிய விஷயம் வைபவ் சூரியவன்ஷி. வா 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 கலக்குறீங்களே, அதனால அந்த மாதிரிதான் அவரும் கலக்கிருக்காரு. வா வா வான்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒலிம்பிக் கேம்ஸ்ல நம்ம நிறைய யங் கிட்ஸ் சைனால இருந்து சாதிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உடனே நம்ம பசங்க எல்லாம் இப்படி சாதிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம பசங்களை சின்ன வயசுல ரீல்ஸுக்கு ஆட வச்சு நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். அவங்க 4 வயசு 5 வயசுலயே ஸ்போர்ட்ஸ் கிட்டுறாங்களாம். அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசணும். சரி, ஒரு வகையில அது ஒரு லேர்னிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. நம்மளும் சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கோம்னு ஒரு பையன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். அதாவது ஷான் பொலாக் சொல்றாரு, 14 வயசுல சாதிச்சிட்டாரு, சூப்பரா சாதிச்சிட்டாரு. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் பையனுக்கு தான் சரியா ஹோம் ஒர்க் பண்ணலன்னா நம்ம பனிஷ்மெண்ட் கொடுப்போம். ஆனா ஸ்கூல் பையன் அங்க இருக்கிற போலர்ஸ்க்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. அதுவும் சாதாரண போலர் கிடையாது. ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ரஷீத் கானுக்கும் சிராஜ், இஷாந்த் சர்மா மாதிரி ப்ராப்பர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ்க்கு பனிஷ் பண்றாருன்னு ஷான் பொலாக் சொல்றாரு. ஸோ அப்படி ஒரு கேம் அது. ஓகேங்களா? அதுவும் குருட்டாம்போக்கில் கண்ணாபின்னான்னு சுத்துற ஷாட்ஸ் எல்லாம் கிடையாது. அவருடைய ஷாட்ஸ் கரெக்டா பாலை கடைசி செகண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணி ஹிட் பண்ணாரு. அண்ட் வென் தெர் வாஸ் ஒன் வெரி குட் பால் போல்டு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு டப்புன்னு கொண்டு போய் போடுறாரு. கூகுளி மாதிரி ஒரு பால் போடுறாரு நம்ம வாஷிங்டன் சுந்தர். ஆஃப் சைட்ல அடிச்சாரு. நான் லெக் சைட்ல மட்டும் ஹீரோ கிடையாது, ஆஃப் சைட்லயும் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. இந்த பக்கம் என்னடான்னா ஷீதல் தேவி ஆர்ம்லெஸ் ஆர்ச்சர். ஓகேங்களா? காஷ்மீர்ல இருந்து வைபவ் லட்சுமி டெம்பிள் அவங்க ஸ்பான்சர் பண்ற ஸ்கூல்ல இருந்து 17 வயசுல கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா அதே 17 வயசுல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் பாராலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்க. இந்த பக்கம் 14 வயசு பையன் IPL 35 பால் செஞ்சுரி அடிக்கிறான். சோ இனி வரும் காலம் இளைஞர்கள் காலம் அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் பாடினது நடந்துகிட்டு இருக்கு. இளைஞர்கள் காலம் அப்படிங்கறத கூட குழந்தைகள் காலம்னே வச்சுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் அந்த பையன் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நம்ம டீம்ல சென்னையில 17 வயசு பையன் அடிக்கிறான். அதுக்கப்புறம் 20 வயசு பையன் 4 for எடுக்கிறான். அப்படின்னா நம்மளும் ஸ்போர்ட்ஸ்ல சாதிச்சுட்டு இருக்கோம். பட் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல இந்த சினிமா ரிலேட்டட் மோகம்னால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கும். பட் ஃபோக்கஸ் பண்ணா நம்மளால இன்னும் சூப்பரா சாதிக்க முடியும் அப்படிங்கறத சூரியவன்ஷி ப்ரூவ் பண்ணிருக்காரு. நிறைய டிஸ்கஸ் பண்ண அவருடைய ஷார்ட் செலெக்ஷன்ஸ் எல்லாமே. எல்லாத்துக்கும் மேல அந்த காம்னஸ், அதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ராகுல் டிராவிட் மாதிரி இத்தனையும் சாதிச்சுட்டு அமைதியா உள்ள போனார் பாத்தீங்களா? சோ அது என்ன அவருடைய தாகத்தை காட்டுதுன்னா, நான் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, இதுக்கே எக்ஸைட்டடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. இட் வாஸ் வெரி ஹாப்பி டு வாட்ச். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா லெஃப்ட் ஹேண்டட் வீரேந்திர சேவா கிடைச்சிருக்காரு. நேற்று அவர் செஞ்சுரி வச்சுட்டு அவுட் ஆயிட்டு வெளியே வர சொல்ல பாத்தீங்கன்னா மொத்த ஸ்டேடியமே எழுந்து நின்று கை தட்டினாங்க சார். அவருக்கு மொத்த ஸ்டேடியம் ஆப்போசிட்ல இருக்க டீம் எல்லாருமே அவரை வெல்கம் பண்ணாங்க. சூப்பரா இருந்துச்சு சார் பார்க்கவே.
இல்ல அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் குடுத்து தான் ஆகணும் பிரதர். ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல அடிக்கிறதே கஷ்டம் இந்த வயசுல. ஓகேங்களா? ஐ திங்க் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹி பிளேட் இட் இன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் இல்லையா? அந்த 50 ரன்ஸ் கிட்டத்தட்ட 42 அடிக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சலாம். பட் இது செகண்ட் பேட்டிங் அண்ட் யுவர் டீம் இஸ் இன் டவுன் ஆஃப் தி ஆர்டர் அண்ட் யூ ஆர் ஃபேசிங் அகைன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் who are in the second spot. Such a wonderful team. Of course pitch conditions favorable இருக்கு அப்படின்னா கூட அந்த ஒரு 209ங்கிறத பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஃபியர்னா எனக்கு என்னன்னே தெரியாதுப்பா, என் வேலையை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பால்ல அடிச்ச அந்த ஒரு 6. அதுவும் எனக்கு என்ன இன்னமும் டவுட்டா இருக்குன்னா, see of course nowadays the bats are made so well. ஓகேங்களா? அதே மாதிரி பாலோட பேஸை நீங்க வந்து கொஞ்சம் டிஃப்ளெக்ட் பண்ணாலே 6 போற அளவுக்குலாம் பேட் இருக்கு அப்படின்னா கூட அத்தனோட கைகள்ல இருந்து எப்படி அவ்வளவு பவர் வருதுன்னு தெரியல. ஏன்னா அவர் அடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் 6 கிட்டத்தட்ட 62 மீட்டர்ஸ். அது வந்து உள்ள போகுது அப்படியே. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3வது ஸ்டாண்டுக்கு போய் விழுது. அப்படிங்கிறப்போ கமெண்டேட்டர்ஸ்லாம் ஆடி போயிட்டாங்க. நான் எல்லா கமெண்ட்ரியுமே கேட்டேன். ஓகேங்களா? ஹைலைட்ல ஹிந்தி கேட்கிறேன், இங்கிலீஷ் கேட்கிறேன், தமிழ் கேட்கிறேன். எல்லாருக்கும் ஒரே ரியாக்ஷன், ஓப்பா அப்படின்றாரு. ஒருத்தர் வந்து அன்பிலீவபிள் அப்படின்றாரு. ஸோ த பாயிண்ட் இஸ் எல்லாருமே சீனியர் கிரிக்கெட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பவர் அவர் ஜென்ரேட் பண்றதுவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ ஃபோக்கஸ்டா இருந்தா இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு அந்த ஸ்டாண்டிங் ஒவேஷன்ன்றது வந்து இட்ஸ் ஆக்சுவலி இஸ் டிசர்விங் ஃபார் இட். அந்த ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுக்கலன்னா அப்ப ஆடியன்ஸ் மதிக்கலன்னு அர்த்தம். பட் தமிழ் கமெண்ட்ரியில ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க, நீங்க வீட்டுல பாக்குறீங்களோ மொபைல்ல பாக்குறீங்களோ எழுந்து நின்று கை தட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படிதான் நம்ம சாதிக்கிறோம். அண்ட் அவருடைய ஷார்ட் செலெக்ஷன் நான் மறுபடியும் சொல்ற மாதிரி ஒரு பால நவுந்து வந்து லெக்லயே அடிக்கிறாரு. சோ நான் ஏன் ஷேவா கூட அவரை கம்பேர் பண்ண அப்படின்னா, நீங்க வந்து இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் அந்த சட்டையை கட்டி சுத்துவார் தெரியுமா லார்ட்ஸ்ல, அந்த மேட்ச் அந்த நாட்வெஸ்ட் சீரிஸோட ஃபைனல்ல நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் சேவாக் ஆடிப்பாரு. ஓகேங்களா? சேவாக் இஸ் நாட் அ மென் நோன் ஃபார் டெரிபிள் ஃபுட்வொர்க்லாம் அவர் கிடையாது. ஓகேங்களா? அஃப்கோர்ஸ் நானே சொன்னேன், இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபுட்வொர்க் இல்லாம ஒரே இடத்துல நின்று ஆடக்கூடாது, அது நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஷார்ட் ஜென்ரேஷன் அந்த ஓவர் ஃபுட்வொர்க் அப்படிங்கிறது வந்து நீங்க ஐபிஎல் இருக்க மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கொண்டு போக முடியாது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல தேவையான இடத்துல மட்டும் தான் ஃபுட்வொர்க் வைக்கணும். ரொம்ப ரொம்ப அனாவசிய ஃபுட்வொர்க் வைக்க முடியாது. ஏன்னா பிச்சஸ் இந்த மாதிரி இருக்காது. ஸோ வீரேந்திர சேவாக் இஸ் அ டிபிக்கல் எக்ஸாம்பிள். வீரேந்திர சேவாக்கு ஃபுட்வொர்க் பெருசா இருக்காது, ஆனா தேவையான நேரத்துல இருக்கும். நீங்க வீரேந்திர சேவாக் who played in Dhaka in 2011 World Cup against பங்களாதேஷ்க்கும் வீரேந்திர சேவாக் who played in Lords இந்த நாட்வெஸ்ட் ஃபைனல் ரெண்டு பேட்டிங்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ஃபுட்வொர்க் இருக்கும் லார்ட்ஸ்ல. சோ அதே மாதிரி பேட்டிங் நான் பார்த்தேன். இப்ப வந்து நீங்க கூட இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. சௌரவ் கங்குலி சொல்லுவாரு, இரானி பவுலிங் போடும்போது நீ வந்து ஒரு பவுண்டரி அடிச்சிட்ட, சிங்கிள் தட்டி இப்படி வா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா அந்த ஓவர்ல 4 பவுண்டரி அடிச்சு வீரேந்திர சேவாக் சொல்லாரு இல்லையா? எக்ஸாக்டா அந்த மாதிரி இருந்தது இவரோட பேட்டிங். சோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து அவருடைய இன்டென்ட்டை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தேன். பட் இந்த மேட்ச்ல அவருடைய ஷார்ட் செலக்ஷனையுமே பார்க்க முடிஞ்சது. He has a great future to prove. சார் இப்போ ஒரு போட்டோ ஒன்று வைரல் ஆகுது சார். பாத்தீங்கன்னா 2017 அவங்க அப்பா வந்து அந்த பையனை மேட்ச் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்காரு. அதுவும் இடுப்புல தூக்கி வச்சிருக்காரு. இப்போ 2025 பாத்தீங்கன்னா அதே பையன் இறங்கி செஞ்சுரி அடிச்சிருக்கான் அதே கிரவுண்ட்ல, அதே ராஜஸ்தான் டீமுக்காக சார். சார் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நான் சொன்ன மாதிரி அதாவது ஐபிஎல்கான ஏஜ் கூட ஒரு கால ஐபிஎல்லே 18 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அவரோட ஏஜ் 14 தான். சரிங்களா? ஆனா இதுல பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்றதுங்கிறது இதுதான் தலைவா. அதாவது அவங்க ஃபேமிலி இதை ஈஸியா அச்சீவ் பண்ணிடல. இவர் வந்து பீகார்ல ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவர். சரிங்களா? சோ ஆப்வியஸ்லி விவசாயிகள் வந்து சாதிக்க முடியாது, விவசாயிகள் நலிவடைஞ்சிருக்காங்க அப்படிலாம் சொல்ற இந்த உலகத்துல கண்டிப்பா சாதிக்க முடியும்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்காரு. அப்கோர்ஸ் அவருக்கு நிலம் இருந்திருக்கு, அவங்க நிலத்துல விவசாயம் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவரு பிறந்த அந்த ஊர் அவர் பிறந்த அவருடைய குடும்பம் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த ஊர், அவர் குடும்பம் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து பாட்னா, அதாவது பீகாரை சேர்ந்தவர் தான் அவரு. பீகார்ல ஒரு கிராமத்துல இருந்திருக்காரு. பாட்னால இருக்கிற கிரிக்கெட் அகாடமிக்கு 100 கிலோமீட்டர் தூரமா, 100 கிலோமீட்டர் தூரம். அவர் ட்ரைனிங் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓஜா அப்படின்ற ஒருத்தர், மனிஷ் ஓஜா அப்படின்றவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்திருக்காரு ஆரம்பத்துல. அவர் தான் மனிஷ் ஓஜா அவருடைய கோச் எங்கேஜ்ல. சோ மனிஷ் ஓஜாட்ட பாட்னா கிரிக்கெட் அகாடமியில ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அவருடைய ஊர்ல இருந்து அவர் வரக்கூடிய அந்த கிலோமீட்டர் வந்து 100 கிலோமீட்டர் ஒன் வே, 100 கிலோமீட்டர் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஒன் வே. அப்ப என்ன பண்ணுவாராம், 2 days ஒன்ஸ் அப்பவுமே கோச்சிங் வருவாராம். அப்ப எந்த ஒரு ட்ரீம் பாருங்க. காலைல 4 மணிக்கெல்லாம் அவங்க அம்மா வந்து சாப்பாடை ரெடி பண்ணி தம்பி குடுக்குறாங்க, சூரியவன்ஷி குடுக்குறாங்க. அவர் கிளம்புறாரு, வைபவ் சூரியவன்ஷி கிளம்புறாரு. கிளம்பிட்டு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்து
ஃபுல் ப்ராக்டிஸ் அடுத்த நாள் தான் ப்ராக்டிஸ் எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன். அடுத்த நாள் ஃபுல் டே ப்ராக்டிஸ் எடுக்கிறாரு. ப்ராக்டிஸ் எடுத்துட்டு மறுபடியும் சாயந்தரம் 7 மணிக்குள்ளலாம் கிளம்பி ஊருக்கு போறாரு. அடுத்த நாள் பிரேக் எடுக்கிறாரு, திருப்பி வர்றாரு. ஸோ 2 days ஒன்ஸ் 200 கிலோமீட்டர் நீங்க 214 டிராவல் பண்றீங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் அந்த ஃபேமிலிக்கு இருக்கணும்ன்றத பாருங்க. நம்ம இப்ப வர படங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இப்ப வர படங்கள் எல்லாம் குழந்தைங்களுக்கு எதையுமே திணிக்காதீங்க. திணிக்க வேண்டாம் தான் எதையுமே. பட் குழந்தைங்களை அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க. அவங்க விளையாடுறாங்களா விளையாடட்டும், அவங்க படிக்கலையா பரவாயில்ல, உங்க கனவை அவங்க மேல திணிக்காதீங்க. ஆனா இவர் விஷயத்துல அவங்க அப்பாவோட கனவை தான் மேல திணிச்சிருக்காரு. இந்த சென்ஸ் அவங்க அப்பாவுக்கு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை, பட் குடும்ப சூழலால அவ்வளவு ஆக முடியல. அப்ப என் பையனை நான் கிரிக்கெட்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே அவருக்கு 100 கிலோமீட்டர் தாண்டி வந்து கோச்சிங் கொடுத்து அவங்க அம்மாவும் சப்போர்ட் பண்ணி இதை சாதிக்க முடியும்னு ஒரு கரியர்னு நினைச்சனால்தான் இன்னைக்கு அந்த குழந்தைய பத்தி நம்ம எல்லாருமே பேசுறோம். சோ திணிக்க கூடாதுன்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க 3 வருஷம் ஏதோ ஒண்ணுல பயிற்சி கொடுக்குறீங்க, அந்த குழந்தைக்கு அது கரெக்டான திறமை இல்ல அப்படின்னா தான் நீங்க திணிக்க கூடாது. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க, மெடிக்கலுக்கு எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணி இது என்னுடைய கப் ஆஃப் டீ இல்லன்னு எத்தனையோ பேர் தவறான முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு சிஸ்டம் தப்பு எல்லாம் பேச வேண்டாம். அந்த குழந்தைக்கு செட் ஆகல. சோ அதுதான் திணிப்பு. பட் அதுக்காக நீங்க குழந்தைக்கு ஒரு ட்ரீமே விதைக்க கூடாதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நீங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரீமை விதைக்கணும், ஒரு பாதை போட்டு கொடுக்கணும். அந்த பாதை எனக்கு சரியில்லைன்னா வேற பாதையை அவன் சூஸ் பண்ணணும்னா அதுக்காவது டெடிகேஷன் வேணும். சோ பாதையே போடக்கூடாதுன்னு இல்லை. இப்ப இந்த பையனுக்கு பாதை போட்டிருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்க? ஒரு விவசாய குடும்பம், இவன் மேல ஃபுல்லா இந்த குழந்தைக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் நிலத்தையே வித்திருக்காரு. அவங்க அப்பா தன் விவசாய நிலத்துல ஒரு பகுதியே வித்திருக்காரு. வித்துட்டு 100 கிலோமீட்டர் தள்ளி போய் பிராக்டிஸ் 2 நாளைக்கு ஒரு தடவை கூட்டின்னு போயிருக்காரு அந்த பையனை. அந்த பையனும் டெடிகேஷன் காமிச்சிருக்கான். அதனாலதான் இன்னைக்கு யங்கஸ்ட் ஸ்கோர் IPL செஞ்சுரின்ற ரெக்கார்டு இந்த பையன். யூசுப் பத்தானுக்கு அடுத்து வந்து அப்படி ஒரு ரெக்கார்டு இருக்காருன்னா, பட் ஒரு ரெக்கார்ட்ல அவர் நம்பர் 1. யங்கஸ்ட் ஸ்கோர் IPL செஞ்சுரி. இதை யாரு இப்ப எப்ப பிரேக் பண்ணானே சொல்ல முடியாது. அண்ட் த ஹோல் வேர்ல்ட் இஸ் அப்ரிஷியேட்டிங். அதாவது இங்கிலீஷ் கிரிக்கெட்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் அவருடைய ஷார்ட் செலக்ஷன்ஸ் பத்தி பேசுறாங்க, அவருடைய காம்னஸ் பத்தி பேசுறாங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வாயடிச்சு போயிருக்காங்க. கில்கிறிஸ்ட் சொல்றாரு, இதே அச்சீவ்மெண்ட் நாங்க பண்ணிருந்தோம்னா இந்நேரம் நாங்க வந்து இன்டர்வியூல வேற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்போம். ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் இட். அந்த பையன் இன்னுமே காமா இருக்கான். இப்பதான் எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு அப்படின்றாரு கில்கிறிஸ்ட். சோ இந்த வார்த்தையெல்லாம் கில்கிறிஸ்ட் மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கிட்ட இருந்து வரது சாதாரண விஷயம். அவர் சொல்றாரு இனிமேதான் எங்களுக்கு இன்னும் பயமா இருக்கு. ஏன்னா அந்த பையன் இன்னும் காமா இருக்கிறத பார்த்தா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணும், இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கிற மாதிரி மைண்ட் செட் அவனுக்கு இருக்கு அப்படின்னா. ஏன்னா அந்த பையனோட கரியர் ஹைலைட் ஆனதே ஆஸ்திரேலியா கிட்ட. ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர் 19 கிரிக்கெட்ல 12 வயசு பையனா இருந்துட்டு ஆஸ்திரேலியாக்கு எதிராக செஞ்சுரி போட்டிருக்கான் ஆஸ்திரேலியால. அங்கதான் அவனை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க டெஸ்ட் மேட்ச்ல. சோ ஹி ஹாஸ் அ கிரேட் கரியர். இது நீங்க அச்சீவ் பண்ணணும்னா சின்ன வயசுலயே ட்ரீமை விதைங்க. சோ குழந்தைங்களுக்கு பிரஷர் கொடுக்க கூடாது. அவங்க படம் பாக்குறாங்களா, ரீல்ஸ் பாக்குறாங்களா, ஜாலியா பாக்கட்டும். நோ, குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல ட்ரீமை விதைங்க. உங்க ஆசையை அவங்க மேல நீங்க ஒண்ணு ஆகணும்னு நினைக்கிறீங்க, முடியலையா, அவங்க ஆக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆக்குங்க. பட் ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க அதுக்கான ஆளா இருக்காங்களா. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை விடுங்க. இதுல என்ன ஆயிடும் தெரியுமா, நீங்க ஒரு 3 வருஷம் ஒருத்தர் கிரிக்கெட் ஆக ட்ரை பண்றீங்க பாஸ், இல்ல ஒரு சிங்கராக ட்ரை பண்றீங்க. ஆனா சிங்கிங் அவருக்கு வரல அப்படின்னா, பட் ஸ்டில் he will be or she will be ambitious. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா எனக்கு சிங்கிங் செட் ஆகல, ஆனா நான் டான்ஸ் ட்ரை பண்றேன். அப்பா எனக்கு சிங்கிங் செட் ஆகல, நான் நல்லா படிக்கிறேன். இப்ப கூட சமீபத்துல ஒரு டைரக்டரோட மகன் இறந்தாரு. அவருக்கு நல்லா படிக்கணும்னு ஆசையாம், ஆனா அவர் திணிச்சாங்க. சோ அதாவது நீங்க ஒரு ட்ரீம் விதைக்கிறதுல தப்பு இல்ல, ட்ரீம் விதைக்கிறதே திணிக்கிறதுன்னு ஆகாது. ஆனா நீங்க ஒரு ட்ரீமை விதைச்சா ஒரு 3 வருஷத்துல அது அவங்களுடைய கப் ஆஃப் டீவான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இது என் கப் ஆஃப் டீ இல்ல, பட் நான் வேற ஒண்ணு சூஸ் பண்றேன்ற மெச்சூரிட்டி வரும் பாத்தீங்களா. அதுக்காகவாவது ட்ரீமை விதைக்கணும். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும். உங்களுடைய பசங்களுடைய டேலண்ட் இதுதான் தெரிஞ்சா பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும், சிஸ்டமும் சப்போர்ட் பண்ணணும். இப்ப கிரிக்கெட்டுக்கு இருக்கிற இந்த சப்போர்ட் குற்றாலீஸ்வரனுக்கு, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குற்றாலீஸ்வரனுக்கு எப்போ கிடைச்சிருந்தா இந்நேரம் நம்ம ஏகப்பட்ட மெடல் வாங்கியிருக்கோம் ஸ்விம்மிங்ல. சோ எல்லாமே கூடி வரணும். பேரண்ட்ஸோட சப்போர்ட், சிஸ்டமோட சப்போர்ட். சோ இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு இருக்கிற இந்த சப்போர்ட்டை மத்த கேம்ஸ்க்கும் கொடுத்தா, இந்த மாதிரி ஷீதல் தேவி மாதிரி, நம்ம வைபவ் மாதிரி ஏகப்பட்ட யங் சின்ன வயசுலயே சாதிக்கக்கூடிய குழந்தை பிளேயர்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. சார் இப்போ சூரியவன்ஷி பாத்தீங்கன்னா இது வேர்ல்டுலயே 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு சார். இதுக்கு முன்னாடி கிறிஸ் கெயில் தான் 30 பால்ல செஞ்சுரி பண்ணியிருக்காரு. இப்போ செகண்ட் பிளேஸ்ல வந்து 35 பால்ஸ்ல செஞ்சுரி அடிச்சது பாத்தீங்கன்னா சூரியவன்ஷி தான் சார். இல்ல உண்மையிலே இது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான். என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், பட் அஃப்கோர்ஸ் அதுல வந்து அக்ராஸ் ஃபார்மேட்ஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ஸ் இருக்கு. பட் சில நேரங்கள்ல வந்து அக்ராஸ் ஆல் த ஃபார்மேட்ஸ், அக்ராஸ் ஆல் த கேம்ஸ்னு சொல்லுவாங்க. சோ அதுல இவர் வந்து ஒரு செகண்ட் பொசிஷன் வந்திருக்காருன்றது ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். பட் இன்னும் நிறைய இருக்கு தெளிவா. அவர் இன்டர்நேஷனல்ல இதே மாதிரி ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய பேர் பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் 1996 நினைக்கிறேன், அப்போ அஃப்ரிடி 37 பால்ஸ்ல அடிச்சாரு.
சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேம் இவர் இன்னுமே பண்ணணும், 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்லயே கூட பண்ணணுன்ற ஆசையெல்லாம் இருக்கு. பட் லாங் வே டு கோ. அவர் வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுவாரு. மேபி ஈவன் அ ஃபாஸ்டஸ்ட் 200 should be possible from him in டெஸ்ட் கிரிக்கெட். அது கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ டெஸ்ட் கிரிக்கெட்ல இவர் இறங்கி சாதிச்சாதான் இந்தியாவுக்கு, ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிளேஸ் அங்கதான் தேவைப்படுது. நீங்க வந்து ரெக்கார்ட் பத்தி பேசுறீங்க. ஏன்னா அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணணும், நான் இதை இந்த நம்பர்ஸை பார்க்கணும்ல எனக்கு தெரிஞ்சு பாக்குற மாதிரி தெரியல. wherever the ball comes in a place I can hit, I will hit it. அவர் என்ன பண்றாரு, போலர் மைண்ட பக்கவா ரீட் பண்றாரு. ஆனால் தான் வாஷிங்டன் சுந்தர் வந்து அடுத்த பால் கூகுளி தான் போட போறாரு அப்படிங்கறத கரெக்டா எய்ம் பண்ணி ஆஃப் சைட்ல அடிச்சாரு. அதே பாலுக்கு ஒரு லெக்ல மூவ் பண்ணி தானே எல்பிடபிள்யூ ஆயிருப்பாரு. பட் அப்கோர்ஸ் நீங்க வந்து அந்த ஒரு கால்குலேஷன் இந்த வயசுல இவருக்கு இருக்குன்றது வந்து உண்மையிலேயே வார்த்தக்கூடிய ஒரு விஷயம். சச்சின் அவருமே பேசியிருந்தாரு சார் இவரை பத்தி. எக்ஸாக்ட்லி. சோ அவர், ஏன்னா சச்சினுக்கு தெரியும், ஏன்னா அவரும் ஆல்மோஸ்ட் அந்த ஏஜ்ல கிரிக்கெட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே ஆடினாரு அவரு. அப்படி ஆடும்போது ஒரு சின்ன பையன் மேல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு தெரியும். அப்கோர்ஸ் நீங்க வந்து சச்சினோட அதை கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அப்ப இருந்த கிரிக்கெட் காலகட்டமே வேற. இப்பெல்லாம் நிறைய சப்போர்ட் இருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் இது மாதிரி வராங்க. சோ அது வேற, அது வந்து லெஜெண்ட், காட் ஆஃப் கிரிக்கெட் தான். ஓகேங்களா? பட் ஸ்டில் இது வந்து நமக்கு ஏன் இவ்வளவு பெருமை கொடுக்குது அப்படின்னா, நம்மளுடைய இளம் வீரர்கள், நம்மளுடைய சின்ன குழந்தைங்க இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுல இருந்து, கேம்ஸ் வந்ததுல இருந்து பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. வி ஆர் இன் ராங் பாத்னு பயப்படும் பொழுது ஒரு பையன் இப்படி வந்து சாதிக்கும் போது நிறைய பேருக்கு கனவு காணும்ன்ற ஆசை அது கொடுத்துருக்கு. சோ மோர் தென் ரெக்கார்ட், நான் இந்த அச்சீவ்மெண்ட்டை இந்த வயசுல அவர் பண்ணது வந்து ரொம்ப பெருமையா பாக்குறேன். ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா இளம் வீரர்களுக்கு அதிகமா வாய்ப்பு கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் சார். இதுக்கு முன்னாடி ஜெய்ஸ்வால், ரியான் பராக் எல்லாருமே அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் சூரியவன்சியும் ராஜஸ்தான் தான் பிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர் ராகுல் டிராவிட் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு தெரியும். ராகுல் டிராவிட் வந்து ஒரு கேப்டனா இருந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியாம ஒரு பெரிய சென்ட் ஆஃப் இல்லாம அவர் போகும்போது இட் வாஸ் வெரி பெயின்ஃபுல். ஏன்னா 2011 அவர் வந்து ஒன் டே டீம்ல இல்ல. பட் ஸ்டில் அவர் மறுபடியும் அவர் எல்லாரும் பேசினது அண்டர் 19 வேர்ல்டு கப் அவர் வந்து ஒரு கோச்சா வந்து ஜெயிச்சு கொடுத்தப்பதான் உலகமே திரும்பாச்சு. அப்கோர்ஸ் அண்டர் 14 வந்து ராபின் சிங் ஃபைனல் வரைக்கும் கொண்டு போனா, எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சே கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ராபின் சிங், நம்ம தமிழ்நாட்டுக்கு விளையாடின ராபின் சிங். ஓகேங்களா? அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. அப்ப அந்த அளவுக்கு மீடியாஸ் எல்லாம் பெருசா இல்ல. பட் ராகுல் டிராவிட் வந்து அண்டர் 19 ஜெயிச்சு கொடுத்தப்ப உலகமே திரும்பி பார்த்துச்சு. அதுல தலைவர் சூப்பரான ஒரு விஷயம் வேற பண்ணாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு 5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்கும்போது எனக்கு மட்டும் 5 கோடி கொடுத்தீங்கன்னா சரியா இருக்காது, சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தான் சப்போர்ட் பண்ணாங்க, சோ முடிஞ்சா எல்லாருக்கும் 5 கோடி கொடுங்க, இல்ல எல்லாருக்கும் கொடுக்குற 1 கோடி எனக்கு கொடுங்க போதும்னாரு. 4 கோடி ரூபாய் வேணான்னு எவன் சொல்லுவான் உலகத்துல. சோ ராகுல் டிராவிட் அவருடைய அந்த ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு பெரிய ஆம்பிஷனே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல நம்ம நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணும். இந்தியாவுக்கு வந்து பஞ்சமே கிரிக்கெட்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் எய்ம் பண்ணாரு. அவர் வந்து அவருடைய அண்டர் 19 டீமுக்கு சொல்லி கொடுக்குற மந்திரம் இதுதானா. நிறைய பேர் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரிசல்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, ப்ராசஸ பாருங்க. நீ உன்னோட பெஸ்ட் கொடுக்குறியா இன்னைக்கு, இல்ல நீ இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணியா, அதை திருப்பி நெக்ஸ்ட் கேம்ல பண்ணக்கூடாது. நீ இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ண, என்ன பெட்டரா பண்ண, இதை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போனா ரிசல்ட் தானா வரும்னு சொல்லுவாராம். இது சூப்பரான விஷயம். இதே பாயிண்ட நான் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் மாறி பேசியிருக்கேன். அதாவது சீனியர் கிரிக்கெட்டர்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிக்கணும், ரிசல்ட் ஃபோக்கஸா இருக்கணும்லாம் சொல்லியிருக்கேன். அது வேற விஷயம். பட் ஒரு யங்ஸ்டரை உருவாக்கும் போது என்ன மைண்ட் செட் வேணும், எப்படி இருக்கணும், எப்படி பிரஷர் ஹேண்டில் பண்ணுங்கிறத ஒரு ஜென் குரு மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ராகுல் டிராவிட் தவிர யாராலையும் முடியாது. இதை நான் அக்ரி பண்றேன். சூரியவன்சி இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் ராகுல் டிராவிட் தான். இல்ல அப்படி சொல்ல முடியாது. சூரியவன்சி வேற ஒருத்தர் ட்ரெயின் ஆகி வந்திருக்காரு. பட் அவருடைய டேலண்ட்டை பார்த்துட்டு உள்ள கொண்டு வந்து ராகுல் டிராவிட் நான் சொல்ல வரேன். நீங்க ஆர்ஆர் தான் நிறைய பிளேயரை உள்ள கொண்டு வராங்க யங் ஏஜ்லன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கான பதில் நான் சொல்றது ஆர்ஆர் பின்னாடி இருக்கிறது ராகுல் டிராவிட். ஏன்னா ஃபார் சோ மெனி இயர்ஸ் அவர் தான் உங்களுக்கு ஹெட் கோச்சா இருந்திருக்காரு, அவர் தான் உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டியில இருந்திருக்காரு, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அவர் இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வரும்போது தான் ஆர்ஆர்ல இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்தார். ஓகேங்களா? இருந்தாலும் அவங்களுக்கு பேக் எண்ட்ல நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ the one name that you have to call for, that RR is calling a lot of player, அது ரியான் பராகா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், சஞ்சு சாம்சனே மோல்ட் பண்ணாத ரஹானே எப்ப டீம் வந்தாருன்னு நினைக்கிறீங்க? அவரும் யங் ஏஜ் தான், நாட் திஸ் யங். பட் டிராவிட் கூட எல்லாம் விளையாடி இருக்காரு சார். இவளையே தலைவா கோலியோட டேலண்ட முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி ஆர்சிபிக்கு பிக் பண்ணது யாரு? ராகுல் டிராவிட் இருந்தார் அப்ப டீம்ல. ஐ திங்க் கேப்டனாவே இருந்தாரு. ஆர்சிபில இருந்தாரு அப்போ. எஸ், ஆர்சிபில முதல்ல கோலி அவ்வளவு யங்கேஜ்ல பிக் பண்ணது ராகுல் டிராவிட் தான். அப்பெல்லாம் நாங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து கோலியை இன்னும் ராகுல் டிராவிடா தான் பார்த்தோம். இன்னும் ராகுல் டிராவிட் வந்துட்டாரான்னு தான் பார்த்தோம். அப்புறம் தான் சச்சினோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னுமே அவரோட ஷாட்ஸ் வந்து மோர் தென் சச்சின், மோர் மேட்சிங் ஃபார் ராகுல் டிராவிட் தான். கவர் டிரைவ் தான் கொஞ்சம் அப்படி இப்படி மேட்ச் ஆகுமே தவிர அவருடைய அப்ரோச் தான் கொஞ்சம் ராகுல் டிராவிட் தான். என்ன அவரோட கொஞ்சம் அதிக சிக்ஸ் அடிப்பாரு, ஏன்னா அது வேற ஜெனரேஷன் அவ்வளவுதான். சோ ராகுல் டிராவிட் இஸ் த ஒன் ஹூ ஐடென்டிஃபைட் கோலி, ரஹானே, ஜெய்ஸ்வால், பராக், இப்ப இவரு அண்ட் நிறைய அந்த லிஸ்ட் இன்னும் நிறைய பெருசா இருக்கு. நீங்க அண்டர் 19 கிரிக்கெட்ல கில் எல்லாம் யாரு இன்ஸ்பிரேஷன் நிகழ்ங்க இன்னும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு.
வாஷிங்டன் சுந்தர் கிட்ட போய் ராகுல் டிராவிட் பத்தி கேளுங்க. He will say a lot. சஞ்சு சாம்சன் கேளுங்க. இப்ப ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் மனசார சஞ்சு சாம்சன் எந்த அளவுக்கு அவர் மேல நன்றியோட இருப்பான்னு நீங்க அவரை கேட்டீங்கன்னா தான் தெரியும். So ராகுல் டிராவிட் is the reason for is the answer for your question. இதுக்கப்புறம் சூரியவன்ஷிக்கு அப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஐபிஎல்ல கலக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? என்னுடைய ஆசை ஐபிஎல்ல மட்டும் இல்ல, கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, மற்ற ஸ்போர்ட்ஸ்லயும் வரணும். அதுக்கு தான் நான் ஷீதல் தேவிலேருந்து ஆரம்பிச்சேன். நீங்க சூரியவன்ஷிலேருந்து ஆரம்பிச்சீங்க, நான் ஷீதல் தேவிலேருந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா 2 கைகளும் இல்லாம ஒரு குழந்தை ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வந்து 17 வயசுல சாதிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவளை பத்தி பேசணும்னு நான் நினைச்சேன். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி கிரிக்கெட், எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் சாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாம சப்போர்ட் பண்ணணும். தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த ரீல்ஸ் பண்றதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு மோகத்தை நம்ம கொஞ்சம் குறைக்கணும் தலைவா. பண்ணுங்க, தப்பு கிடையாது. பட் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்களேன், நம்ம தமிழ்நாட்டுல சாதிச்ச யங் ஏஜ்ல இதே மாதிரி 14 வயசுல போயிட்டு ஒரு பேட்மிண்டன் டோர்னமெண்ட்ல மலேசியால போய் அண்டர் 19 ஒரு பையன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். மன்னிச்சிருங்க, எனக்கே அவன் பேர் மறந்து போச்சு. நான் நிறைய இன்டர்வியூல அவனை பத்தி பேசுறேன், எனக்கே அவன் பேர் மறந்து போச்சு. ஆனா நமக்கெல்லாம் மறக்காத ஒரு பேர் யாருன்னா, இந்த யூடியூப்ல பயங்கரமா வீடியோஸ் பண்ணி ரவுடி பேபின்னு பேரை வாங்கி இப்ப சினிமால விஜயோட நடிச்ச அந்த ஃபேமிலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். கரெக்டா? So we have to change this. நம்ம வந்து சூரியவன்ஷி அப்படிங்கிறது ஒரு ஹைலைட், ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது. குற்றாலீஸ்வரன் சின்ன வயசுலயே சாதிச்சிட்டாரு. பட் அவரால் நம்ம வந்து சரியா கொண்டு வரல. அது ஒரு பேட் எக்ஸாம்பிளா போயிருச்சு. நம்ம மேல தப்பு அது. ஆனா இப்ப ஷீதல் தேவி சாதிச்சிருக்காங்க, இப்ப சூரியவன்ஷி சாதிச்சிருக்காரு. இப்ப இத பார்த்துட்டு நமக்கு இந்தியாவோட கரியர் வந்து ஃபியூச்சர் வந்து சினிமால கிடையாது, என்டர்டைன்மெண்ட்ல மட்டும் கிடையாது, அது இருக்கு ரீல்ஸ்ல கிடையாது, அது இருக்கிறது ஸ்போர்ட்ஸ்ல தான். புரிஞ்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ்ன்ற தாகத்தை பசங்களுக்கு சின்ன வயசுல இருந்து விதைங்க. ரீல்ஸ் தாகத்தை விதைக்காதீங்க. அது ஃபேம் கொடுக்கும், பட் ஒரு காலத்துல காணாம போயிருவீங்க. சோ இந்த ஒரு பாயிண்ட வந்து சூரியவன்ஷி கிட்ட எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்க அப்பா அவனை மடியில உட்கார வச்சு பார்க்கும்போதே டிட்டர்மைன் பண்ணிட்டாரு இவன் இங்க கொண்டு போகணும்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நினைங்க. அதே மாதிரி இந்த சினிமால எல்லாம் வர மாதிரி, இந்த சில படங்கள் எல்லாம் வர மாதிரி குழந்தைங்களுக்கு எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களா வருவாங்க, அவங்க ஜாலியா இருக்கட்டும். அதெல்லாம் இல்ல, சின்ன வயசுல ட்ரீமை விதைங்க. விதைச்சிங்கன்னா இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து நம்ம நிறைய பிளேஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கறத என்னுடைய ரிக்வெஸ்ட். கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அக்ஷய திருதியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம்.